Hello students, 11th standard business max chapter 5 differential calculus exercise 5.2ல question number 5 இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது. கணக்கில் f of x கொடுத்துருக்காங்க. f of x equal to ax plus b by x plus 1 அப்படின்னு சம்மில் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிமிட் வேல்யூ, அதாவது லிமிட் x tends to 0 f of x is equal to 2. அதாவது f of x equal to 2. எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும்னா 0ன்னு கொடுக்கணும். ரைட், இப்போ லிமிட் x tends to 0 f of x இருக்கு இல்லையா, f of xக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க ax plus b by x plus 1 f of xக்கு பதிலாக equal to 2. இப்போ அடுத்தது என்ன செய்கிறோம்னா எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுக்குறோம். எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டோம்னா 0 into a 0, அப்போ பேலன்ஸ் வந்து நியூமரேட்டரில் b இருக்கும். கீழே எக்ஸுக்கு 0 கொடுத்துட்டோம்னா இது 0 ஆகிடும். 0 + 1 1 வரும். equal to 2. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா b equal to 2. பியோட வேல்யூ கிடச்சிருச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் இன்னொரு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லிமிட் x tends to infinity f of x equal to 1. அதை அடுத்தது எடுத்துக்கிறோம். லிமிட் x tends to infinity f of x equal to 1 சம்மில் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துக்கிறோம். இதில் லிமிட் x tends to infinity f of xக்கு பதிலாக கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அதை எழுதிக்கிறோம். f of xக்கு பதிலாக என்ன இருக்குது ax plus b divided by x plus 1 equal to கணக்கில் என்ன இருக்குது 1ன்னு இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம், நல்லா ஞாபகம் வச்சுங்க, 0 வர்றப்ப தான் நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறோம் 0ன்னு வேல்யூ. இந்த மாதிரி இன்ஃபினிட்டி வந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும்னா நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயுமே மேக்ஸிமம் எக்ஸோட பவர் ஹையஸ்ட்டு பவர் எது இருக்கோ அதை முதல்ல வெளியில் எடுக்கணும். அப்போ மேலே பார்த்தோம்னா ஹையஸ்ட்டு பவர் எக்ஸோட பவர் எதுனா எக்ஸு தான். எக்ஸ் பவர் 1 தானே அதிகமாக இருக்கிறது. அதனால் அந்த எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா காமனாக இங்கே ஏ வரும். இந்த இடத்துல எக்ஸு இல்லாதனால அந்த இடத்துல என்ன வரும்னா பி பை எக்ஸ்னு வரும். அதே போல் கீழே எக்ஸை வெளியில் எடுத்துட்டோம்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல வந்து 1ங்கிற இடத்துல 1 பை எக்ஸும் வரும். இப்போ வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த எக்ஸை உள்ளார கொண்டு போனால் ஏஎக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸை இங்கே கொண்டு போனோம்னா எக்ஸு கேன்சல் ஆகி பி வந்துடும். அதே போல் கீழே எக்ஸை உள்ளார மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸு ப்ளஸ் இந்த எக்ஸால் இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப எக்ஸும் கேன்சல் ஆகி இந்த 1 இங்கே வரும். ஓகே, அப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவல் தான், ஈக்குவல் டு 1. இப்போ அடுத்தது என்ன செய்வோம், இந்த எக்ஸையும் கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ இன்ஃபினிட்டின்னு கொடுத்தோம்னா நமக்கு ஏ ப்ளஸ் பை இன்ஃபினிட்டி வந்து அதோட வேல்யூ 0. அதனால் பி பை இன்ஃபினிட்டி 0ன்னு வந்துடும். கீழே அதே போல் 1 ப்ளஸ் 1 பை இன்ஃபினிட்டி வரும், அதோட வேல்யூவும் 0. அப்போ மொத்தத்தில் நமக்கு இங்கே என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் 0ங்கிறது ஏ பை 1ங்கிறது 1 தான், ஈக்குவல் டு 1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா ஏ ஈக்குவல் டு 1. ஏ வேல்யூ தெரியும், பி வேல்யூ தெரியும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் எடுத்து எஃப் ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணும். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படிங்கிறத எஃப் ஆஃப் எக்ஸ். இதில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிச்சிங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி. பிக்கு பதிலாக என்னென்னா பியோட வேல்யூ 2ங்கிறத எழுதிக்கிறோம். டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 என்ன வரும், 1 இன்ட்டு எக்ஸ் தான், எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வருது. இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. நம்ம சம்மில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் -2 வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் -2ங்கிறது 0ன்னு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், எஃப் ஆஃப் -2 எடுத்துக்கிறோம். -2னா என்னென்னா எக்ஸுக்கு பதிலாக -2, எக்ஸுக்கு பதிலாக -2 கொடுத்தா -2 ப்ளஸ் 2 பை -2 ப்ளஸ் 1. இப்போ என்ன வரும், -2வும் ப்ளஸ் 2வும் ஆட் பண்ணால் 0 வரும். -2ல் 1 போயிடுச்சுன்னா -1 வரும். 0 பை எது வந்தாலும் இதோட வேல்யூ என்னென்னா நமக்கு 0 தான் வரப்போகுது. இதுதான் ஆன்சர். ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் த ப்ரூஃப். ஓகே, தேங்க்யூ.